எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். இன்றைக்கி ஃப்ரீ டெஸ்ட் 2 வந்து நம்ம பார்க்க போகிறோம். 50 கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் போட்டுக்காங்க. ஃபர்ஸ்ட் 15 கொஸ்டின் வந்து பாலிட்டி இருக்க போது. பாலிட்டியில் வந்து ஃபஸ்ட்லேருந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணி ஒரு கொஸ்டினாக பாருங்கள். கீழே ஆப்ஷன்ஸ் வந்து கீழே இருக்கும், கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 15 கொஸ்டின்ஸ் முடிஞ்ச பிறகு 16லேருந்து 30 வரை வந்து ஹிஸ்ட்ரி இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் வந்து முடிச்சதுக்கப்புறம் மேக்ஸ் இருக்க போது. மேக்ஸ்க்கு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்க போது. இதான் வந்து ஆர்டர். இந்த 15 கொஸ்டின் வந்து பாலிட்டி முடிஞ்சிடும். 16லேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி ஹிஸ்ட்ரி வரும். முகல்ஸும் டெல்லி சுல்தானும் நம்ம சொல்லியிருந்தோம். 2 மிக்ஸ்டு பண்ணி தான் நான் கேட்டிருக்கேன். ஸோ வந்து 30 கொஸ்டின் முடிச்சுட்டு நீங்கள் 31லேருந்து அப்படியே மேக்ஸ் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு 40லேருந்து நமக்கு 40 முடிஞ்சது 41 வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பேஜ் வந்து பைலிங்குவலாக கொடுக்கல. நெக்ஸ்ட்டு நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 40 கொஸ்டின்லேருந்து நீங்கள் அப்படியே 41லேருந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வரிசையாக வரும். ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அடுத்தடுத்த பேஜுக்கு ஸ்கிப் ஆகிருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்காங்க. இந்த தடவை இந்த லாஸ்ட் பேஜில் அந்த 45லேருந்து 50 வரை இருக்கிற கொஷின்ஸ் மட்டும் இங்கிலீஷில் இருக்கும். பைலிங்குவலாக இல்லை, தமிழ் கொடுக்கல. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சில கொஷின்ஸ்லாம் வந்து அடுத்தடுத்து கீழே அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்கிப் ஆகிருக்கும். சிக்கு அப்புறம் டி வந்து அடுத்த பேஜ் இந்த 4th கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து அடுத்தடுத்த பேஜ் ஸ்கிப் ஆகிருக்கும். நீங்கள் பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டினும் அதே மாதிரி சிக்கு அப்புறம் டி வந்து ஸ்கிப் ஆகிருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லேயும் வந்து கீழே ஆப்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் இறங்கியிருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். 14 கொஸ்டின் வந்து ஆன்சரோட அப்படியே கொஸ்டினே கீழே இறங்கியிருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்காங்க. அப்புறம் 20 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து அப்படியே சி அண்ட் டி வந்து கீழே இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மட்டும் கீழே 2 ஆப்ஷன்ஸ் வந்து இறங்கி ஒரு ஆப்ஷன் இறங்கின்னு 22 கொஷின் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். அப்புறம் 21லேருந்து 23, 24, 25 இதெல்லாமே கரெக்டாக இருக்கும். 25 வந்து அந்த ஆப்ஷன் 3 இப்படி தமிழ் வந்து கீழே வந்திருக்கும். இதை கொஞ்சம் பார்த்துக்காங்க. அவ்வளோதான், மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து இதுதான் வந்து இன்றைக்கான டெஸ்ட் 2. இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்க, ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்றதை கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் அதிலே கூட உங்கள் மார்க் என்ட்ரி பண்ணலாம். தேங்க்யூ. 3வது டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா 3rd வீக்கோட போர்ஷன் தான் 3வது டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்களோட ஆன்சர்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாச்சும் என்ட்ரி பண்ணுங்கள். இந்த லிங்க்கில் போடாட்டியும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருங்க. தேங்க்யூ அண்ணா. இந்த டெஸ்ட்டோட போர்ஷன் என்னன்னு நான் ஃபஸ்ட் பேஜ்லேயே கொடுத்துருப்பேன். உங்களுக்கு அது டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கலாம். இன்றைக்கி தான் நீங்கள் எழுதணும்னு இல்லை, உங்களுக்கு டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ நீங்கள் எழுதுனா ஓகே தான். அதே மாதிரி இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் பொறுமையாகவே எழுதலாம். டைம் செட் பண்ணிக்கலாம். இந்த தடவை நான் வந்து டைமிங் வந்து கம்மி பண்ணிட்டேன். டியூரேஷன் வந்து 50 மினிட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து 1 hour கொடுத்துருந்தேன். இந்த தடவை 50 மினிட்ஸ் கொடுத்துருக்கேன். 50 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் எழுத பாருங்கள். முடிச்சுட்டு டைம் செட் பண்ணி எழுதுங்க. எப்போனா எழுதுங்க. தேங்க்யூ.